வணக்கம் என் இனிய நண்பர்களே, மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கி இந்த வீடியோ பதிவில் புதன்கிழமை என்ன நம்ம செய்யலாம், என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத பற்றிய விளக்கத்தை சொல்ல போகிறேன். புதன் கிழமைனாலே ஒரு மங்களகரமான நாள் அது. அதனால் எந்த விதமான சுப காரியங்களையும் இந்த புதன்கிழமையில் தாராளமாக செய்யலாம். அதனால தான் சொல்லியிருக்காங்க, பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காதுன்னு. இது மிக முக்கியமான ஒரு விஷயம். அதுக்கு பிறகு ஏதாவது டாக்குமெண்டேஷனில் கையெழுத்து போடுறதா இருந்தால், பத்திரங்களில் கையெழுத்து போடுவதா இருந்தால், பத்திரப்பதிவு செய்கிறதா இருந்தால் இந்த புதன்கிழமைகளில் தாராளமாக செய்யலாம். புதன்கிழமையில் முடி வெட்டலாம், நகம் வெட்டலாம். இந்த புதன்கிழமையில் முடி வெட்டிட்டு வர்றதுனால ஒரு நல்ல ஒரு பலன் என்னென்னா, பொதுவாகவே ஏதாவது குழந்தைங்களுக்கு இல்லை உங்கள் குழந்தைகளுக்கு கணக்கு பாடம் சரியாக வரலை அப்படிங்கிற பொழுது இந்த பர்டிகுலராக புதன்கிழமை மட்டும் நீங்கள் முடி வெட்டிட்டு வாங்க, அந்த குழந்தைக்கு அந்த கணக்கு பாடம் மிக எளிதாக வசமாயிரும். இது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி. பெண்ணாக இருந்தால் ஜடையோட நுனி பகுதியை புதன்கிழமைன்னு வெட்டி விடணும். அதே மாதிரி நெற்றி தெரியும்படி தலை சீக வேண்டும். அந்த நெத்தியில் முடி உள்ற மாதிரி தலை சீவும்போது அவங்களுக்கு கொஞ்சம் அந்த கணக்கில் இருக்கிற கவனங்கள் குறையும். அதனால் முழு நெத்தி தெரியும்படி தலை சீவுறது மாணவர்களுக்கு சிறந்தது. ஒன்று. இதில் எதை செய்யக்கூடாது அப்படின்னா, கண்டிப்பாக புதன்கிழமை கடன் வாங்கக்கூடாது. அந்த மாதிரி கடன் வாங்கும்போது அந்த கடனை திருப்பி உங்களால் செலுத்த முடியாது. அதே மாதிரி கடனும் கொடுக்கக்கூடாது. அப்படி கடன் கொடுத்தா அந்த காசை உங்களால் திரும்பி வாங்க முடியாது. புதன்கிழமையில் கடன் கொடுக்கவும் கூடாது, கடன் வாங்கவும் கூடாது. இன்னும் ஒரு நல்ல ஒரு விஷயம் புதன்கிழமையில் இருக்குது. ஏதோ 2 பேருக்கு தகராறு இருக்குது, இல்லை ஒருத்தரோட மனஸ்தாபம் இருக்குது, ஏதோ ஒன்று பேசி முடிக்கணும்னு போகிறீங்க, சுத்து தகராறு, இது ஏதோ ஒரு வகையில் அந்த மனசு சம்பந்தமான மன கஷ்டங்களில் 2 நபர்கள் பேச போது இதை புதன்கிழமை நீங்கள் செய்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மன கவலைகள் தீர்ந்து உங்கள் 2 பேருக்கும் உறவு நல்லாயிருக்கும். அது எவ்வளோ பெரிய பிரச்சனைனாலும் பெரிய அளவில் அது பாதிப்பை தராது. இந்த சமாதானமாக பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு புதன்கிழமை மிக உகந்த நாள். மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.